ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் டேங்க் ஃப்ரெண்டுக்காக செட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து அவனுக்கு செட் ஆகாததுனால நம்ம ஃப்ளவரான் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஃப்ளவரான் வந்து நம்ம அடிக்கடிக்கு அப்டேட் வீடியோலாம் போட்டிருப்போம். பட்டு ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன். ஸோ வந்து போடலான்னு சரி பார்க்கலாம் போகும்போது அன்றைக்கி ஃப்ளவரான் என்ன இருக்குன்னா சிக்காக இருந்திருக்கு. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. ஹம்ப்பு நல்லா சுருங்கிருச்சு. ஸோ ஹம்ப்பு நல்லா சுருங்கி அங்கே பார்த்தீங்கன்னா பள்ளமாக ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்க்க வேறு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லலாம் போய் பாருங்கள், ஃப்ளவரான் வீடியோஸ்லாம் ஹம்ப்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா சுருங்கி எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஃபீடு போட்டால் ஃபீடும் எடுக்கிறது இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஸோ இதை வந்து எக்ஸ்பர்ட் கையிலே விட்டுறலான்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிஷ் டாக்டர் ஸ்டோருக்கு போயிட்டோம். ஸோ அவர்கிட்ட போய் இந்த வீடியோவை காமிச்சோம். ஃப்ளவரான் இந்த மாதிரி இருக்குது, ஃபீட் எடுக்க மாட்டேங்குதுன்னெலாம் சொன்னோம். ஸோ அவரும் வந்து மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ இதுதான் இந்த மெடிசன். ஸோ கைஸ், முக்கியமான ஒரு விஷயம், இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. இது நாங்கள் எங்கள் ஃப்ளோரானுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் போய் வாங்க போனோம். ஸோ ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மெடிசன் கொடுத்துருந்தாங்க, அது என்னென்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது பின்னாடி எத்தனை ட்ராப்ஸ் ஊற்றணுன்றதை போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூசர். இதில் 6 கேப் ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. இந்த மேல் முடியில் வந்து 6 கேப் ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு மெடிசனும் இருக்குது. ஸோ இவனுக்கு என்ன நோயின்னு தெரியல, இத்தனை மெடிசன் இருக்குது. ஸோ பேராக்யூர்னு ஒரு மெடிசன் இன்னொன்று. ஸோ இது ஆக்சுவலி இது நம்ம வந்து ஏதாவது பேரசிட்டிக் நோய் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 4 கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ காமிச்சிருந்தோம். ஸோ வீடியோ ஃப்ளவரான் வீடியோ காமிச்சப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ண மெடிசன் தான். ஸோ டேங்க் சைஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாரு, எல்லாம் சொன்னோம். ஸோ வந்து டேங்க்கையும் நல்லா சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் மெடிசன். இது 6 கேப்பு. ஸோ திருப்பி டேங்க் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ வந்து சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்கன்னா எப்படின்னா, சுடு தண்ணி நினச்சி துடைக்க தான் சொன்னாங்க. ஸோ துடைச்சி புதுசாக பாதி தண்ணி தான் ஏற்றிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஃபுல்லாக தண்ணி ஏற்றுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானோட ஜென்ரல் மெடிசன். இது வந்து 3 ட்ராப்பு. ஓகே. ஸோ கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கலுக்கு இருக்குது, அண்டு பேரசைட்டுக்கு இருக்குது, அண்டு ஜென்ரல் மெடிசன் ஒன்று இருக்குது, அண்டு ஃப்ளவரானுக்கு ஸ்ட்ரெஸ் ஹீலிங்க்னு ஒரு மெடிசன் இருக்குது. இப்போ இன்னொன்று எடுத்திருக்கேன். இது வந்து எனர்ஜி பூஸ்டர். ஸோ இது வந்து ஃப்ளவரானை குஜிட்டிக்காக வச்சுக்கோம். ஸோ ஓகே, இதில் ஒரு 10 ட்ராப்பு. ஸோ வந்து இவ்வளோ மெடிசன் இருக்குதுப்பா. ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் தான் வந்திருக்குன்னு நினச்சேன். இதை பார்த்தா பல இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு. ஸோ வந்து இதில் ஒரு பாதி கேப்சூல் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே மெடிசன் போட்டு அண்ட் அதை விட்டுட்டு திருப்பி ஒரு பாதி தண்ணி மாற்றி திருப்பி மெடிசன் போட்டு இந்த மாதிரி 3 டே ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க, ரொட்டீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரொட்டீன் பண்ணலாம். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட டெட்ராசைக்கிள் யூஸ் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து க்யூர் பண்ணிடும்டான்னு சொன்னேன். பட் அவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. டெட்ராசைக்கிள் போட்டால் அது வந்து க்யூர் ஆகலைன்னா என்னடா பண்ணுறது, சரி நம்மளை ரொம்ப டிலேயும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது எவ்வளோ நாள் தாங்குன்றது தெரில, அதனால் வந்து நம்ம வந்து தெரிஞ்சவங்ககிட்டே போயிடலான்னு சொல்லிட்டான். சரி ஓகே, நானும் ஃபிஷ் டாக்டர்கிட்டே போகலாம், ஆனால் ஃப்ளவரான் பற்றி அவருக்கு நல்லா தெரியுன்றனால. ஸோ மெடிசன் போடும்போது நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஃப்ளவரான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் சரியாகிறத நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ 3 டேஸ் மெடிசன் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறம் செல்லக்குட்டி பேக் டு ஃபார்மு. ஸோ பழையபடி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அம்பெல்லாம் சின்னதாக லீனாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் குஜிட்டிக்காக ஆக்கணும். ஸோ இவனுக்கும் கொஞ்சம் நல்ல ஃபுட்டு வாங்கி போட்டு இவனை குஜிட்டிக்காக மாற்றிடலாம். ஸோ கைஸ், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ மெடிசனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ருபீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ளவரானே 1200 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். ஒரு செகண்டு மைண்ட் வைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, டே ஒரு புது ஃப்ளவரானே வாங்கிடலாமாடா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, ஏன்னா எங்களுக்கு வந்து இதை வளர்த்திட்டோம், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. புது ஃப்ளவரான் வாங்கிடலாம் அப்படின்னு தோணுனா கூட அடுத்த டைமே வந்து எங்களுக்கு ஆனால் இது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இதை வந்து ரொம்ப ஆசையாக வாங்கினது. ஸோ அதனால் சரி பண்ணி ஆகணுன்னே இருந்தது. ஸோ இது வந்து சரியாகி நல்லபடியாக நீந்தறதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இனி நல்லா ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு போட்டு இவனை பழையபடி ஆக்கிடணும். அண்ட் இவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்து சூன் நம்ம சேனலில் போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் கைஸ் ஃப்ளவரான்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்க நல்லா ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒரு 20 இல்லை 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இவன் வந்து வீக்லிலாம் இல்லை, இவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் தண்ணியை சேஞ்ச் பண்ணுவான், அதுவும் 50%. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கரெக்டாக ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காத மாதிரி அந்த மீன் இருக்கும். ஸோ அதனால் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இவனை பழையபடி பார்க்குறதே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டெட்ராசைக்கிள் போட்டிருந்தா ஒர்க் ஆயிருக்குமா ஆயிருக்காதான்றதை சொல்லுங்கள். அதை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye bye guys.